விடுப்பா அங்கிள். என்ன விஷயம் வாங்க எதுக்கு அங்கிள் தனியா கூப்பிட்டார? அங்கிள், வீட்டில் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகி எல்லாரும் சந்தோஷமா இருக்கும். ஆமா, இப்படி ஒரு நாள் வருமானு தான் அண்ணன் இத்தனை நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தாரு. ஆண்டவன் ஆசீர்வாதத்துல அடுத்தடுத்து நம்ம வீட்டுல தொடர்ந்து நல்லதாவே நடந்துட்டு இருக்கு. வீடே பூந்தோட்டம் மாதிரி இருக்குப்பா. இந்த சந்தோஷத்தோடயே எல்லாரும் திவ்யா வீட்டுக்கு போய் பேசி எங்க கல்யாணத்தை முடிவு பண்ணிடலாம் அங்கிள். டேய், அடுத்து உன் கல்யாணம் தான்னு அப்பா ஏற்கனவே சொல்லியிருக்காரா? கொஞ்சம் பொறுமையாரு, ஒரு நல்ல நாள் பார்த்து போய் பேசி முடிச்சிருவாரு. அங்கிள், நீங்க தானே அடிக்கடி சொல்லுவீங்க. ஆமா, எப்படியாவது உனக்கும் திவ்யாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லுவேன். அட அது இல்ல அங்கிள், வேற என்ன சொன்னேன்? எந்த ஒரு காரியத்தையும் தள்ளி போடக்கூடாது, அப்பவே செஞ்சு முடிச்சிடணும். தள்ளி போற காரியம் தள்ளி போயிட்டே இருக்குன்னு சொல்லுவீங்கல்ல, இப்ப பொறுமையாருன்னு சொல்றீங்க. ஓ, நான் சொன்னதை வச்சு என்னையே மடக்கிறிய நீ? பலையாள்டா நீ. டேய், திவ்யா அம்மா ஸ்டேட்டஸை பார்த்தானே நமக்கு வசதி இல்ல, பொண்ணு தர மாட்டேன்னு சொன்னாங்க. இப்பதான் நமக்கு எல்லா வசதியும் ஸ்டேட்டஸும் வந்துருச்சுல்ல, இப்ப போய் பேசுனா உடனே சம்மதிச்சிருவாங்க சரி uncle. பேசுவோம்.